அனைவருக்கும் வணக்கங்க. மகளிர் தினத்தன்னைக்கு சில பெண்களை பற்றி நான் தெரிஞ்சு போடலான்னு எனக்கு ஒரு ரொம்ப விருப்பம் இருந்தது. அப்போ தற்சமயமாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி முடிச்சூர்லேருந்து தாம்பரம் போகிற ஒரு பேருந்து, அதில் ஒரு பெண் நடத்துனர் இருந்தாங்க. அப்போ நான் அந்த பஸ்ஸில் தான் போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க பெண்களை பார்த்து, முந்தாவணி கீழே வரைக்கும் விட்டுருக்கீங்க, இறங்கும்போது முந்தாவணியை நல்லா சொருவிக்கோங்க, இல்லைன்னா பின்னாடி இறங்குறவங்க உங்கள் முந்தானியை மிதித்து நீங்கள் பின்பக்கமாக விழுந்துடுவீங்க அப்படின்னு ஒரு அன்பாக சொன்னாங்க. அப்புறம் ஒரு பையன் ஓடி வந்து ஏறினான். தம்பி இப்படி ஓடி வந்து ஏறினியா, அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பியிருப்பாங்கன்னா. லேட் ஆகிட்டு அப்படின்னா. லேட்டானாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர்டாக வர வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தங்க டிக்கெட் எடுக்கும்போது யாரோ சொன்னாங்க சில்லறை இல்லை அப்படின்னு. சில்லறை இல்லையக்கா, பார்க்குறேன், இருந்தால் தாரேன். யாரோ சில்லறை கேட்டாங்க, இருந்தால் கொடுங்கன்னு. அப்போ சில்லறை இல்லையக்கா, இருந்தால் நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்புறம் 2 குழந்தைங்க ஏறிச்சு. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு தான் இருக்கையை விட்டு எழுந்திருச்சு அந்த இருக்கையில் அமரும்படி சொன்னார்கள். சின்ன குழந்தைங்கன்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுமாதிரி அப்புறம் கேட்டேன், ரொம்ப அன்பாக எல்லாத்தையும் நல்லா பேசுகிறீங்க, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். மகாலட்சுமி, நான் மன்னிவாக்கம் பஞ்சாயத்து இதில் தான் வேலை பார்த்தேன், இப்போ நடத்துனராக இருக்கிறேன்னு சொன்னாங்க. அன்பு தாம்மா எல்லாத்துக்கும் காரணம்பாங்க. இதே மாதிரி அன்புங்கிறது எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் மகளிர் இப்போ எல்லா துறையிலும் முன்னுக்கு வராங்க. பஸ்ஸில், ஆட்டோ ஓட்டுறது, விமானம் ஓட்டுறது, ரயில்வேயில். நான் எங்கள் காலத்துலலாம் எதுவுமே பெண்கள் கிடையாது. அதனால் மகளிர் தினத்தன்னைக்கு இவங்களை போடலாம்னு நினச்சேன், போட முடியாமல் போயிட்டு. அதனால் இன்றைக்கி அதை போட்டிருக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நலமுடன்.